மர்மர் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படம் நேற்று 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை சரியான நம்பரை வசூல் எடுத்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு டே 1 ஒரு 10 லட்சம் கிட்ட வந்தது. டே 3 அதில் ஒரு பல மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கிங்ஸ்டன் நேற்று 3வது நாள் எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு அதையும் நம்ம பார்ப்போம். அப்புறம் டிராகன் சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 3வது ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, நானி அவர்கள் நடித்த ஜெர்சி திரைப்படம் தான். அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். அது தமிழில் கூட மறக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு பாட்டு அனிருத் பாடியிருப்பார். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் அப்படின்னே சொல்லலாம். அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஸ்ரீ பிரவீன், ஹரிஹரன், PS, சக்திகுமார், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், அஜித் குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஒரு சைனீஸ் அனிமேஷன் ஃபில்மு உலகத்தோட ஹையஸ்ட் கிராசரில் ஒரு முக்கியமான பொசிஷனை பிடிச்சிருக்கு. நேசா 2 தாங்க. இந்த படம் வேர்ல்டு வைடு இதுவரையும் 2.056 பில்லியனை கலெக்ட் பண்ணியிருக்கு. பில்லியன் US. அதாவது இன்ஃபினிட்டி வார்ஸ், அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார்ஸ் படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனை இந்த படம் பிரேக் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஹையஸ்ட் கிராசரில் இந்த படம் 6வது பொசிஷனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ $83 மில்லியன் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த அனிமேஷன் ஃபில்ம் பல மடங்கு 2 பில்லியன், கிட்டத்தட்ட 18,000 கோடி கிட்டே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. பெரிய விஷயம். அப்புறம் மிக்கி 17 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் டே 3 இந்தியாவில் 78 லட்சம். ஸோ டோட்டலாக இதுவரையும் இந்தியாவில் இந்த படம் 2,88,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $53 மில்லியன் $460 கோடி கிட்ட வருது. இந்தியன் கரன்சிக்கு $118 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். தி மங்கி அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிம் டே 3 இந்தியாவில் 11 லட்சம். டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 49 லட்சம். ஸோ 45 மில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 45.7 மில்லியன், 400 கோடி கிட்ட. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் $11 மில்லியன் தாங்க. இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே பெரிய ஹிட் ஆகிருக்கு. இனிமேல் வரப்போகிற நாட்களில் எப்படிப்பட்ட நம்பர் கலெக்ட் பண்ண போகுதுன்னு தெரில. உண்மையிலே பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சாவா திரைப்படத்தோட டேட் 24 இந்தியாவில் 15,65,00,000, வேர்ல்டு வைடு 17 கோடி. ஸோ டோட்டலாக 616 கோடி இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 700 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 700 கோடியே 29 லட்சம். 700 கோடியாக கடந்திருக்குங்க சாவா திரைப்படம். அதுவும் இல்லாமல் தெலுங்கில் வேறு ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாளாக சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அதையும் தான் நம்ம இந்தியாங்கிற கலெக்ஷனில் இன்க்ளூட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட ஒரு 3 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நல்ல வசூல் வருது. அப்புறம் கிரேசி அப்படிங்கிற திரைப்படத்தோட டேட் 10 இந்தியாவில் 1,29,00,000, வேர்ல்டு வைடு 1,35,00,000. ஸோ டோட்டலாக 10,95,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு இந்த படம் 11,68,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் கேரளாவில் 1,39,00,000, வேர்ல்டு வைடு 1,63,00,000. ஸோ டோட்டலாக கேரளாவில் 28,43,00,000, வேர்ல்டு வைடு 47,68,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 11 கோடி பட்ஜெட், ஆல்ரெடி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. மசாக்கா திரைப்படத்தோட டே 12 ஆந்திரா தெலுங்கானாவில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 12 கோடியே 11 லட்சம். ஒரு தோல்வி படமாக தான் அமையுது மசாக்கா. அப்புறம் நீக்கு திரைப்படத்தோட டே 17 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம். ஸோ டோட்டலாக 9,05,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 15,31,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 17 நாளில். அகத்தியா திரைப்படத்தோட டேட் 10 தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக 2,45,00,000 தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 3,94,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 22 கோடி பட்ஜெட். இந்த படமே ஒரு பெரிய தோல்வி படமாக தான் அமையுது. சப்தம் திரைப்படத்தோட டேட் 10 தமிழ்நாட்டில் 17 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 16 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். ஸோ டோட்டலாக 3,26,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 3,67,00,000, வேர்ல்டு வைடு 8,41,00,000. கிட்டத்தட்ட ஒரு 75% 80% இந்த படம் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் இந்த படம் ஒரு நல்ல வசூல் வர வேண்டியது இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சவுண்டு இதுவரையும் எந்த படத்துக்குமே
யூஸ் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ சவுண்ட் டெக்னாலஜி இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தமிழ் படத்துக்கு அப்படின்லாம் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் இருந்தாலும் பெரிய அளவில் அப்படியே பூம் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய வசூல் வரல இந்த படத்துக்கு இது வரையும். அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், அதில் லெக் பீஸ் அப்படிங்கிற படம் டே 3 2 லட்சம், டோட்டலாக 6 லட்சம். இந்த படம் 2 கோடி பட்ஜெட்டு. யமகாதகி அப்படிங்கிற படம் டே 3 2 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 1.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஜென்டில் உமன் அப்படிங்கிற படம் டே 3 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக 19 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 22 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். நிறம் மாறும் உலகில் அப்படிங்கிற படம், அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்டாலும் இந்த படம் வசூல் ரீதியாக இதுவரையும் எதுவும் எமர்ஜ் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் மர்மர், ஆக்சுவலாக இது தாங்க எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. டே 3 டே 1 வந்து ஒரு 10 லட்சம், டே 2 வந்து ஒரு 50 லட்சம் கிட்ட, டே 3 எங்கேயோ போயிடுச்சு. டே 3 தமிழ்நாடு கலெக்ஷன் 1 கோடியே 68 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 35 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2.5 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டேக்கும் தேர்டு டேக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத்தில் பயங்கர பிக்கப் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இந்த படத்தோட அந்த ப்ரொமோஷன் அதுதான் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு முன்னாடியே குறிப்பிட்ட சில தேட்டர்ஸில் வந்து இதை ஸ்க்ரீனிங் பண்ணி பொதுமக்களுக்கே போட்டு காமிச்சு அதை வந்து நிறையா பேர் நல்லா இருக்குன்னு பாராட்ட போய் இந்த படத்துக்கு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் பிக்கப் ஆகி வந்திருக்கு. மேபி இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு தான் இந்த படத்தோட பட்ஜெட், 2 கோடியே 70 லட்சம். அப்புறம் கிங்ஸ்டன் திரைப்படத்தோட டே 3 தமிழ்நாட்டில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 11 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 2 கோடியே 60 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக கிங்ஸ்டன் வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கு. நான் எதிர்பார்த்தது ஒரு 2 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வரல, ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு நேற்று பொறுத்த வரையும். ஆனால் இந்த படம் வந்து பெரிய பட்ஜெட் படம், 20 கோடி கிட்டே இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட டே 17 தமிழ்நாட்டில் 2 கோடியே 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 47 லட்சம், கர்நாடகாவில் 43 லட்சம், கேரளாவில் 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 70 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 70 கோடியே 41 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 19 கோடியே 11 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 8 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 98 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 27 லட்சம், ஓவர்சீஸில் 31 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 135 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. வீக் டேஸ், அப்கமிங் வீக் டேஸில் கூட இந்த படம் வந்து நல்ல வசூல் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். மர்மர் ஒரு நல்ல ப்ரொமோஷன், வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. மேபி அதுதான் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்கிதுன்னு தான் நிறைய பேர் இந்த படத்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்தவங்க கூட நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மர்மர் வந்து இப்போ வீக் டேஸில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரில, அதை நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு நாளைக்கு வீடியோவில் வீக் டே, அதாவது மண்டே எப்படி வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.